ஒரு பொண்ணு கேரளால ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு 30 செகண்ட் சார். அம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? பிளைட்லாம் போட்டு தரீங்களா வேற கேட்டுச்சு. ஏமா நானே பிளைட்ல போலாமா, என்னமா பிளைட்ல போட்டு கூட்டு போனோன்னு தலை சுத்தி இருக்கு எனக்கு. இல்ல பஸ் காதல உள்ள சரியா எங்க மேனேஜர்கிட்ட பேசுறாங்க, பிஆர்ஆட்ட பேசுறாங்க. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கு, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு அவெல்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டா நம்ம. நீங்க அப்பா மேல டங்கு டுங்குன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்ப யாருங்க கேட்டாப்பாங்க? டிவில ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லயே 10 லாங்குவேஜ்ல இருக்குது. நீங்க ஹிந்திலாம் ரஜினி பேசுறாரு, நீங்க போட்டீங்கன்னா விட்டா கொரியன்ல பேசுவார், ஜப்பானீஸ் எல்லாம் பேசுறாரு. ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர். அவ்வளவு தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தியேட்டர் பிடிச்சிருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்றும் ஏணியாய் இருந்து எங்களை ஏற்றி வைக்கக்கூடிய, எழுத்தை என்றும் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம். என் நெஞ்சிற்கினிய தமிழ் திரைப்பட சொந்தங்களுக்கு வணக்கம். அரணம் ஒரு ஒரு பெரும் தருணம் தான் அது. அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு. பரவாயில்ல, சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும். வைக்கலாம். அதனால ரொம்ப நல்ல பெரிய அனுபவமான இது, நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம். அதனால அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இன்சோமினியால இது எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அது பரவாயில்ல. ஆனா 20 வருடம் சினிமால இருந்தவனே நீங்க இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசா வரவன என்ன அடிடா நீங்க அடிப்பீங்கன்னு தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு திமிரு, அது தமிழ்னால இருறா நான் நின்று பாக்குறேன்டா நிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆளா தான் நிப்பாங்கன்னு தெரியல நான் இருக்கிற இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க சீரியஸா. என்ன மாதிரியான அரசியலா இருக்கு? ஒரு கலைக்குள்ளேயே கலை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவை தான் போல இருக்கு. வெளியில இருப்பானான்னு தெரியல. வெளியே இருந்து ஒரு எதிரி வருவான், வெளியே இருந்து ஒரு விஷயம் வரும், எங்கேயாவது ஒரு 2 துரோகி இருப்பான், இடுப்புல குத்துவான். மொத்த பயில சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அதுல 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்கள் எல்லாம் வெளியாலாம் கிடையாது. அதனாலதான் நான் அவரை நான் விருப்ப விருந்தினர் லிஸ்ட்லயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையில இருந்து நாங்க பயணிச்சிருக்கோம். பழையவனார்பேட்டைக்கு முதல்ல இருந்து அவரு எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு, அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேனே, குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போறானே, நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னா சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன், அந்த திரௌபதியில நினைக்கிறேன். எனக்கு வேணாம் மோகன், நான் எழுத 400 ஒரு பாடல் ஆயிரும், நீங்க அந்த புது பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் எனக்கு பேச வச்சாரு. அந்த பையனுக்கு பேசினாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன் அவர், பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு காணாம போச்சு. இன்னைக்கு கலைஞர்கள் வீரியமே இல்லாம இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமா இருக்கு. மோகனுக்குலாம் சரியான வீரியம் இருக்குல்ல. இப்படிதான் அன்னைக்கு எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்துல அவ்வளவு தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க. படமே நீ பார்க்க கஷ்டமா இருக்கு. வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும், என்னமே. அதுல நன்றி மோகன் அவர்களே. இருந்தாலும் சொல்றதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி. ஒரு 3 தரப்பா பேசியிருந்த இடத்துல அரணம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதைநாயகி உஷா, அதாவது தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கு, தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகிகள். இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமா. அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மொத்த படமும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீங்க இருந்துருங்க, ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்க பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 மணிக்கு திடீர்னு போய் சேலையை மாத்திடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டையை மாத்தி வந்துடலாம். ஓடி போயிட்டு தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவங்க கதை நாயகின்னு சொல்ற விட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்றேன் இந்த படத்துக்கு. நான் அப்படிதான் அவங்கள சொல்றேன். ரொம்ப நன்றி. அதே போல ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு. ஒரு முறை என்ன அவருடைய தப்பா எடுத்துக்கங்க சார், அவரோட வயது கருதி மேல ஒரு உயரத்துல ஏறி ஒரு சின்ன அரசெங்கல்ல நடக்கணும், விழுந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அரசெங்கல்ல ஏறி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இது மேல ஏறி நடக்க முடியுமா? அரசெங்கல் செவுரு தான் இருக்கு பில்டிங் மேல.
திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேல ஏறிட்டாரு. எனக்கு பக்கு பக்குது. அசால்ட்டா எடுத்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் அந்த வகையில. அதே மாதிரி இந்த படத்தொகுப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை? அத குறித்து நான் அடுத்து பதிவு செய்றேங்க. ஒரு எழுத்த நம்பியே வந்த ஒரு படம் இது. அந்த வகையில பி.கே. அவர்கள் அலுவலகத்துல கூப்பிட்டு முதல்ல கதை சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. சார் எனக்கு சம்பளமே நீங்க என்ன வேணா குடுங்க. நான் படம் பண்றேன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு எந்த டெக்னீஷியன் அப்படி சொல்லுவாங்க? சம்பளத்த விடுங்க சார். இந்த கதை ரொம்ப வித்தியாசமா ஒரு 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 படத்தொகுப்பாளரா இது எனக்கு பேர தரும். என்ன அத விட்டுருங்க. இந்த படம் எனக்கு நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி பி.கே. அவர்களே. அதேபோல என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு கதைநாயகி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. உங்கள்ட்டயும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. சுத்தி காய்ச்சலா இருக்கு. எல்லாருமே உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அதனால ஒரு அன்போட நான் உங்கள கேட்டுக்கிறேன். நீங்க தண்ணி குடிக்கிறது, எல்லேருந்து சாப்பிடுறது எல்லாமே பார்த்துக்குங்க. ஓமந்தூரார்ல ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காப்ல. இசையமைப்பாளர் ஒரு இடத்துல அட்மிட் ஆயிருக்காப்ல. இந்த பொண்ணு மதுரையில அட்மிட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே உடல் சரியில்லாம போகுது. ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க. அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க, வெளியே சாப்பிடுறவங்கன்றதுனால ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. தண்ணி, உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு அவங்கலாம் வந்திருப்பாங்க. அவங்க வர முடியாது. இசையமைப்பாளரே இல்ல பாருங்க. அவர் வர முடியாத ஒரு சூழல்ல ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது. அந்த ஒரு சமூக அக்கறையோட உங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்க முழுக்க முழுக்க நீங்க வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது தெரிஞ்சு திரு அன்புமணி அவர்கள் பதிவு செஞ்சாரு. இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர். இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவர்ன்ற முறையில் அவர் சொன்னது சரியா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததான் என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சகனா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிறந்த பாடல். இன்னொரு பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த ஒன்று பாடல் இருக்கு. சகனுடைய பாடல் வந்து கதை சூழல் கருதி வெளியிட முடியல. எனக்கெல்லாம் அந்த வழி இருந்திருக்கு. கழகத்துல எல்லாம் வெளியீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிற என் பாட்டே வரல. என்னது உதயநிதி ஸ்டாலின் படம் கழக தலைவன்றாங்க, பாட்டே வரலையே. ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணும்னு இருக்கும். எனக்கு இந்த பாடலை போட்ட கதை தெரிஞ்சிருந்தாலும் போடலாமா, தவறா எடுத்துக்காதீங்க. அது ஒரு சூழலாகி போச்சு. சினமும் அப்படிதான் ஆச்சு. சினம் படத்துக்கு போனோம், நம்ம பாடல் வரல. ஸோ மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்கும். ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்புல படிச்சவங்களே இன்னைக்கு மேடையில் ஏற்றி பாடலாசிரியரா பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த தருணத்துல. இதுவரை எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். வேற அரணம் குழுல எல்லாரையும் பொதுவா நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததா என்னோட தயாரிப்பாளர்கள். ஒரு கதை, அந்த கதையை சொல்றோம். இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்கு, பண்ணுவோங்க. யார் சார் பண்ணுவா? நீங்களாம் நினைச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அப்படிங்கும்போது ஒரே ஒரு ஒத்த மனுஷன், ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பேனா இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் சொல்றதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ரெடி பண்ணி படம் பண்றதுக்கு வரணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது. என்ன தெரியும், தமிழ்ல தெரியும், அவ்வளவுதான். அந்த கதையை நம்பி வந்தாங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதாவது பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து 2003 சென்னைக்கு வர்றான். அவன் பயணிக்கிறான், போராடுறான், 10 வருஷம் படாத பாடுபடுறான். சாப்பாடு வழி இல்லை, வண்டியை பெட்ரோல் இல்லாம தள்ளுறான். எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கி, இடம் வாங்கியாச்சு. தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்றது? 10 வருஷத்துலயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு. வெற்றி பாடல்களோட நெறிஞ்சு நிக்கிறோம். நிச்சயமா தோணுச்சு, ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஒரு பாடலாசிரியர் வழிகாட்டல, ஏன் நம்மளும் இப்படி இருக்கணும்ன்றதுனாலதான் 2013 தமிழ் திரைப்பாக்கூடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட, ஏன் அங்க பண்றீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க. நீங்க பாட்டு எழுதுங்க, நான் எழுதுறேன், நீங்க எதுக்கு முன்னால கொண்டு வரீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க சும்மா இருங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க. பெரிய பாடலாசிரியர் நம்ம தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான், ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னாரு. எனக்கு கண்ணதாசருக்கெல்லாம் பாடலாசிரியர் தான் பேர் வரும், ஆனா உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்ப 13 இருந்து 23 வரைக்கும் 10 வருஷம் நான் அப்படிதான் வாழ்றேங்க. என்னுடைய பாடல்கள் குறைஞ்சு போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2003 2013 வரைக்கும் தட்டி தூக்கி இருப்பேன், அவ்வளவு பாடல்கள். அப்புறம் 13 இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுதித்தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் எழுதித்தான் இருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு வீடு வாங்கலாம். அதனால என்ன பண்ண போறோம்? போகும்போது ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் குலத்தில் மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்த வேலை பசிக்கும், ஆனா அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிற்பான். அப்புறம் நான் படிச்சேன், தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா உண்மை. தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்யறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் மொழிக்கு, என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்பதான் கலைஞன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. அந்த வகையில
ஒரு 200 250 பேருக்கு எந்த பாரபட்சமும் அற்று ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டீர்கள்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி. போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது. என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான் தான் ஜெயிச்சேன், தோத்தால் நான் தானே ஜெயிச்சேன். என் பிள்ளைங்க தானே அதெல்லாம். அந்த மாதிரி அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்னைக்கு அரணம் வந்தது. கதையை நம்பி வந்தாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேங்க. கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்தது. ஒரு இயக்குனரா படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாத்தணும்னு தோணுச்சு. அப்பதான் மோகன் அவர்கள்லாம் வந்தாங்க. மோகன் என்ன விஷயங்கள், அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாத்தி பிரச்சனை, அதாவது சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னன்னா, இப்படி பிரச்சனையவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமால? வெளியே இருந்து பிரச்சனை வந்தா சமாளிக்கலாம். இப்ப சேகுவேராவுக்கும் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துல இருந்தா பிரச்சனை வந்தது. சேகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவும் பிரச்சனை இருந்தா என்ன பண்றது? இங்க அப்படிதான் இருக்கு இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, தைரியமா எதிர்த்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேந்து ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்க, நீங்க நடிக்கிறீங்களா? அங்க ஆரம்பிக்குது வன்மம். நீங்க ஏன் டைரக்டர் ஆறீங்க? நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்னடா பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா என்ன பண்ற? அப்ப எனக்கு 2 மடங்கு கோருது. தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அப்பதான் 2 மடங்கு கோவம் நான் பாத்துக்கிறேன். அந்த உச்சம், அந்த கோவத்துலதான், இந்த கோவம் தான் ஆரணும் என்ன கேட்டீங்கன்னா. இந்த சினிமா மீது உள்ள கோவம்னே நான் சொல்றேன் இந்த இடத்துல. அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு பொறுப்பா ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுறா பாருங்களேன். நடிகர்கள் அழுறது இல்ல. எல்லா இயக்குனரும் இங்க மைக்க பிடிச்ச உடனே அழுறான். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்ப ஃபைட் கிளப் விஜயகுமார்ல நீங்க எடுத்து பாருங்க. முதல்ல மைக்க பிடிச்ச மனோஜ்குமார், யாரா இருந்தாலும் மைக்க பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா, ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லா இருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தர வேணாமா சினிமால? ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில போயிடுச்சு. ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையில இருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும். ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டா படம் எடுத்துட்டு வந்துட்டார். ஏவிஎம் எல்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணலன்றாரு. இப்ப படம் வேற மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையா இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எறும்புன்னு ஒரு படம் வந்தது, யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க, சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓடிட்டுல ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டர்ல அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நான் நினைக்கிறேங்க. அந்த ஒன்றில் தான் நான் நின்றுருக்கேங்க. நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமா அப்படியே ஆயிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பல்ல இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ற தில் எனக்கு இருக்குடான்றது அவ்வளவுதான். எனக்கு அதுக்குதான் வந்து நிக்கிறேன். அவ்வளவுதான் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாரா வந்து நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறமா அடுத்து படம் பண்ணணும், அதுக்காக ஓடிலாம் பெற மாட்டேன். அதான் உண்மை. படைப்பாளிகள் கரங்களை திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்க 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்து போடுங்க. நல்ல நல்ல கலைஞர்களை, நல்ல கலைஞர்களை, கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியும். ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தா ட்ரக்ஸ் அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்க படமா காமிச்சீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்றீங்க? மக்களுக்கு என்ன கருத்தை நீங்க கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்றான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ வந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளவு பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்ற இடத்துல வந்துட்டு அவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா, காசு மட்டும் இருந்தா போதும் என்ன வேணா பண்ணலான்னு படம் பண்றாங்க. அப்ப பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா உண்மையிலுமே சினிமா பண்ண விட சீரியஸா கிடா இயக்குனரை நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா, 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்றாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்றாரு? நான் மகானார்ல எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணாரு? அவரை திருப்பி அடிச்சு விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும்ன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்கு. இப்ப இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன்.
அதாவது என்ன செய்யும் சினிமா, என்ன ஒரு பொறுப்பா என்ன ஆகுது, ஆன்டி டிப்ரெஷன், இன்சோம்னியா, அதாவது போயிடுச்சு, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்துல நிக்கும் போது ஒரு 100 பேர் நிக்கிறான். திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி எங்கடா இங்க இருந்த ஒருத்தனையும் காணோன்ற மாதிரி ஓடி போறான். ஒருத்தனுமே இல்லைங்க பின்னாடி. பாடலாசிரியர் பிரியன் மட்டும் நிக்கிறான், எங்கடா யாரையும் காணோம். இந்த படத்துக்கு வேற பணம் வாங்கிருக்கலாம் வெளியே. எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை. எப்படி பாடலாசிரியர் உருவாக்கின பாடலாசிரியர் ஆகணும், தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை. இப்ப மோகன் அவர்கள் இங்க பதிவு செய்யறாரு, அதை நான் செஞ்சதுனால தானாச்சு. வெளியே இருந்து காசு வாங்க வந்திருக்குமா அது? அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை, போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க என்ன. உச்சகட்ட ஆன்டி டிப்ரெஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சோம்னியால 6 மாசம் ஒருத்தன் தூங்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? தூக்கம் வந்து படத்துக்காக இல்ல, இவங்க பண்ற அக்கப்போருக்கு. ஒரு கலைஞன் இதுக்கு மேல பண்ற கஷ்டப்படுத்துகின்ற அக்கப்போரா இருக்கு. இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னும் வரவே இல்லை. நான் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்பதான் கால் எடுத்து வைக்கிறோம். அதே வைக்க விட போறாங்களா, இல்ல அடிச்சு முடிச்சுருவாங்களான்னு எனக்கு தெரியல. அது பரவாயில்ல, இருந்தாலும் நான் பாட்டு எழுத போயிடுவேன். இல்ல அதுவும் தரலன்னா தமிழோட வாழ்ந்துருவேன். கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு. அந்த தமிழ் என்னை காப்பாற்றும், தமிழை நேசிச்சு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். அந்த தமிழ் எதை தருதோ, எங்கேயாவது 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா வாழ்ந்துருவேன். இவங்க நம்பி யாரும் இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. தவறா எடுத்துக்காதீங்க. என்னுடைய உணர்வை இதை விட்டா இந்த மேடையில பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் வெளியே வரல. எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நின்றுட்டு இருக்கோம். எங்க தொட்டாலும் பணம், எங்க தொட்டாலும் அரசியல். இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. 22 நவம்பர் 24 இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்க. நவம்பர் 24 வேணாங்க படம், அடுத்து ஐயோ வேணாங்க, அடுத்து எங்க வந்துடலாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம 300 நாள ஓட போறோம். இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள், 1 வாரம், அதிகபட்சம் தாண்டா 2 வாரம். ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்க ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களோட முயற்சிங்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விடுறாங்களான்னு தெரியல. நான் தான் தயாராயிட்டேன் அவர்கிட்ட. இப்படி யாராவது ஒரு ஒரு பொறுப்புல போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிருப்பாங்களே தெரியல. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா ஒரு படம் பார்த்த விஷயம் சொன்னார். அதில் நான் அறிவுத்ரா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2, 3 வெளியீட்டாளர்கள் வந்தாங்க. எல்லாருமே வெளியீட்டாளர்கள். இவர் அறிவுத்ரா சார்ட்ட ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம், அவர் டைரக்டர் ப்ரொடியூசர். என் வலி என்னன்னு அவருக்கு தெரியும். ஒரு கலைஞனோட வலி என்னன்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினாலதான் அவரு எடுத்துக்கிட்டாருங்க. அவருடைய பெருந்தன்மை, படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சு போச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் காதல கேட்கும்போது? நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு, பரவாயில்லையே. ஏன்னா வர்றவங்க எல்லாம் ஒரு கதை சொல்றான், அதை மாத்துன்றான். அப்படி திரு அறிவுத்ரா அவர்கள் இப்ப கையை பிடிச்சி நிக்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போறேன். இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இத்தனைக்கும் இவ்வளவு பேர் சினிமாவில் நம்ம சுத்தி நிக்கிறான். எங்க போனாங்கன்னே தெரியல எல்லாரும். நான் பெருமையாலாம் சொல்றேன், நான் அவரை கூப்பிடுவேன், நான் இவரை கூப்பிடுவேன், நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துருவாங்க. நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட் கொடுத்துருக்கோமே. எவ்வளவு பாட்டு ஹிட் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணிட போறாங்க. ஒரு ஃபோன் பண்ணா வாங்க கவிஞர் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும். திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும். இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது. இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது. அந்த வகையில் அறிவுத்ரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் கூட நான் தான் ஓடுறேன். அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியதானே. என் படத்தை வெளியிடுறதுக்காக போராடிட்டு இருக்காரு அவருக்கும் போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. போராட்டங்கள் தான், சிரமங்கள் தான். இப்ப பாருங்க, இப்ப கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார், 29 கூட போலாமான்னு. ஆலாம் ரைட், தயார் தான். இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு இன்னொரு வாரம். நீங்க சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு வரும்? 30 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம். அந்த வகையில அதை கண்டிப்பா செய்யணும். அதனால அதோட கொடுமை உத்ரா அவர்கள் மீண்டும் பதிவு செய்றேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆளா வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல, திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க நீங்க. இருக்கிறவங்களுக்கே தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கயோ அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்க தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு மட்டும் 3 தியேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தியேட்டர் நீங்க படத்தை போட்டா எங்க யாரு நீங்க தான் சினிமா கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்துல சினிமா சூப்பரா இருக்கு, தெலுங்குல சூப்பரா இருக்கு, அங்க அருமையான கதை பண்றாங்கன்னா நாங்க தான் கதை பண்றோமே, நீங்க பார்க்க விட மாட்டீங்களே. நீங்க திருப்பி வேற படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க? நீங்க சொல்லுங்க. அவன் டிவிலே 100 தடவை பார்த்திருப்பாங்க மக்கள். அதை இன்னைக்கு போய் திரையரங்குக்கு போய் பாருங்க, வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஹிந்தி படம் இருக்கு. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாத. அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம், 500 குடும்பம் இருக்கு. அவெல்லாம் ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டோம். நம்பினா நீங்க அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்ப யாருங்க கேட்டாப்பாங்க? டிவில ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லயே 10 லாங்குவேஜ்ல இருக்குது. நீங்க ஹிந்திலாம் ரஜினி பேசுவார், நீங்க போட்டீங்கன்னா விட்டா கொரியன்ல பேசுவார், ஜப்பானீஸ் எல்லாம் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு. அவ்வளவு தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தியேட்டர் பிடிச்சுக்கிட்டு புரியலங்க எனக்கு. ஒரு சினிமா பண்றோம், கொண்டு போறோம், எவ்வளவு ஒரு
புதுசா சொல்றேன், நீ நல்லா இல்ல நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சு திட்டுங்க. வாய்க்கிலே பேசுறியா, உன் படம் நல்லா இல்ல, கருத்து என்ன சொல்றேன்னு திட்டுங்க. அப்ப நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்க படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுத்தி நின்றுட்டு உன்ன முத்து ஆள வந்தான்னு டங்கு காமெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நாங்க 10 பேர் இங்க போராடணும். ஐயா படம் கொடுங்க ஐயா. எத்தனைங்க எந்த தொழிலுங்க முதலாளி கை கட்டுறான்? கார்பரேட்காரன் கையை கட்ட வைக்கிறானே. எங்க போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான். எந்த தொழிலாவது நடக்குமா அது? நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற. நம்ம கட்டி பழக்கம் தான் பரவாயில்ல. நம்ம இப்படி நிக்கிற ஆளு. பழகிட்டோம் இப்படி நின்னு. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. சரி நடக்குது நடக்கட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க. நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிகையாளர்கள். உங்களுக்கு தெரியும். மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சுதான் அதை வெளியிட்டு அதே வார்த்தை தான் நான் ஹரிசாட்டி சொன்னேன். சார் யாருமே வரலன்னா என்ன சார்? எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன். அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்க வேற வழி இல்லை. ஏன்னா எங்க போனாலும் ரொம்ப காசு கேட்கறாங்க. எதை தொட்டாலும் காசு கேட்கறான் பெருசு பெருசா. அந்த அளவுக்கு திருமணாலும் காசு கேட்கறான். பயமா இருக்குது. ஒரு இன்ஸ்டால 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேக்குது. ஓ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். நீங்க என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேக்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளால ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு. 30 seconds சார். அம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்க கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாமா. அதை கொடுத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் நம்மளால முடியாதுங்க. நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க. தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம். அதை நம்புறேன் நானு. அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்? ஒரு எழுத்தாளனின் கதை. ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க இன்னைக்கு. நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயலா போட்டு எழுதுறீங்களே. அது நம்ம அமலா சாஜி தான். வேற யாரு? பிளைட் எல்லாம் போட்டு தெரியுங்களா வேற கேட்டுச்சு. ஏமா நானே பிளைட்ல போலாமா? எங்கம்மா பிளைட்ல போட்டு கூட்டு போனோன்னு தலை சுத்திருச்சு எனக்கு. இல்ல பஸ் காதல உள்ள சரியா. எங்க மேனேஜர்ட்ட பேசுறாங்க, பிஆர்ஆட்ட பேசுறாங்க. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு பிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவரு. என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார். தம்பி சொல்லுப்பா உன் முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகள்ல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது இருந்துகிட்டு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எங்க திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளவு போராட்டமா இருக்கு. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துலாம் போல இருக்கும். உங்களுக்கு எங்க வாங்குங்கன்னு சீரியஸாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த வகையில அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு சிறந்த கதை. அது உரிமையா நான் சொல்ல முடியும். முதல் பாதி இன்டர்வல் இடைவேளை அப்ப நீங்க படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம். 1 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்ல இடைவேளை மேடையிலேயே நீங்க இதாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில 1 லட்சம் ரூபா கொடுத்துடலாம். அந்த திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து ஒரு இடத்துல நின்றும். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர். அவர் ஒரு ஆளு விட்டுருங்க, அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சது இல்லை. அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது, நீங்க ஸ்கிரீன் பிளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன். எவனா மாத்துறது? அப்ப முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்க முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில இன்னொரு பதில கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனா அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல. அதை சொல்லும் போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடைச்சு உங்களுடைய பதில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸ் சொல்லிட்டு படம் பண்றதுக்கு பெரிய திமிரு வேணும். நான் கிளைமாக்ஸ் சொல்லிட்டேன், நீங்க படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கிளைமாக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு இதுல ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க.
ரொம்ப திமிரா இருக்கும் பேசும்போது. அதான் உண்மை. இருக்க யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்க பார்க்கணும்னு நம்புனீங்கன்னா, நிச்சயமா அறம் உங்களுக்கு அதை வழங்கும். எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது. எங்களிடம் பெரிய நடிகர், நடிகைகள் கிடையாது. எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது. எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது. நல்ல கதை இருக்கிறது. நல்ல திரைக்கணம் இருக்கும். இந்த வாழ்வின் எங்கெல்லாம், அதாவது தூர வானில் பறந்தாலும் பறவை மேகம் ஆகாது, மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன். அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு. அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4 பேரும் 3 பேரும் எவ்வளவு முக்கியன்றதான் இந்த அறம் பேசுது. இந்த சமூகம் எவ்வளவு முக்கியன்றத சாதாரண, அதுக்காக உடனே மெசேஜ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. கதையோட்டத்தோட போகும். மகிழ்ச்சி. நிறைய பேச நினைக்கிறேன். நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள். இந்த 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 இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன படமான விட்டானுங்கன்னா அடுத்த படத்துல சந்திப்போம். இந்த படத்தை வெளியிட விட்டாங்கன்னா வெளியில சந்திப்போம். படம் கொஞ்சமாவது ஓடிருச்சுன்னா சந்தோஷம். என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் எனக்கு தைரியமே. இவ்வளவு தைரியத்தை நான் தனியா அப்படி எடுக்க முடியும். என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் படம் பண்ணியிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் படம் நல்ல படம் என்னன்னு தெரியும். தோத்ததுக்கு காரணம் சினிமாக்காரன் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டு, ஜெயிச்சா நாங்க, தோத்தா நீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள், என் எழுத்தாளர்கள், என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை, ஒரு பாடலாசிரியனை, இன்னும் 250 பாடலாசிரியர்களை மேடை ஏற்ற போகிறவனை, இன்னும் 500 கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசீர்வதிச்சு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.